ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 7 மணி அப்போ தான் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கு. இந்த ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியில் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, பச்சை பட்டாணி குழம்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வைக்கலான்னு இருக்கிறோம். பச்சை பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வடசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் சோம்பு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு, வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி கழுவி எடுத்துருக்கேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி கூட நம்ம கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 2 கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். அது கிழங்கு போட்டு அதோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கழுவி எடுத்து அதை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு பச்சை பட்டாணி வேக வச்சிடலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வத்த விட்டுடலாம். வத்த விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டோம். வெளியே பாப்பா கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தா. அதனால் கடைக்கு போயிட்டு கடையில் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தால் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கொடுத்து மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை.